தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்கள் என்ன காரியங்களை குறித்து இந்த காரியம் தடையாக இருக்கே, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்க மாட்டுது, ஒரு திருமணம் தடையாய் காணப்படுது, ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு தடையாய் காணப்படுது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்குது, எழும்ப விடாதபடி சத்துரு கிரியை செய்கிறானே, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் எது எடுத்தாலும் ஒரு தோல்வியாய் காணப்படுதா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி அவருக்கு நடந்து போக போறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்னாடி போய் கோணலான வழியில் அவர் செவைப்படுத்த போறார். உங்களுக்கு நேரிடுகிற எல்லா பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு தடையை கத்த நீக்கி போட போறார். நீங்க கடந்த நாட்களில் நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம், இது நடக்காதான் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா கத்த சொல்லுகிறார், இந்த மாதத்துல உன் கண்களுக்கு முன்னாடியே அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்களை காணத்தக்கதான ஆச்சரியத்தை கத்த செய்ய போறார். வேதாமத்தில் 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று பார்த்தோமானால் எரிகோவின் கோட்டையை தகர்ப்பதற்கு என் ஆண்டவரால் முடிந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். என் ஆண்டவரால் அதை செய்ய முடிந்தது. செங்கடல் இருந்தது, செங்கடல் முன்னாடியும் பார்வோனின் சேனை பின்னாடியும் இருக்கும்போது என் ஆண்டவர் அங்கே கடந்து வந்து யுத்தத்தை அவங்களுக்கு செய்தார். இன்னைக்கு என் ஆண்டவர் தடையாயிருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கத்த முறியடிக்க போறார். அது உங்கள் கண்கள் காணப்போது. ஒரே ஒரு விஷயம், உங்கள் நம்பிக்கையை கத்தர் மேலே நீங்கள் வைக்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் காண போறீங்க. நம்ம காணலாமா அந்த ஆசீர்வாதத்தை?